ஸோ நீங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கீங்க, மற்ற கட்சி வெளிப்படையாக இல்லை. அவ்வளோதான். நான் நேற்று வரைக்கும் தம்பி அண்ணன் கட்டி பிடிச்சிட்டு கதறி அலறும்போது இன்னைக்கு கையில் வரவா எடுத்துகிட்டு உன்னை வெட்டாமல் இருக்க மாட்டேன்டா, இந்த ரேஞ்சில் அவங்களுக்கு சண்டை போயிட்டுருக்கு. தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்களா? அப்போ எல்லா சீனுக்கும் கை தட்டுறாங்கல்ல, எந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவே கை தட்டியிருப்பாங்க. போய் சொல்லாதீங்க. வடிவேல் பேசின டயலாக்கும் எல்லாரும் பேங்க் வாசலில் ஏடிஎம் வாசலில் தான் க்யூவில் நிற்கிறாங்க சொல்கிறாரு. கோயில் கட்டுறதுக்கு பதிலாக நீ ஹாஸ்பிட்டல் கட்டு, அதுதான் முக்கியம்னா அவர் சொல்கிறது சரியா தவறா? விஜய் இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், ரஜினி சார் இருக்கட்டும், வேற யார் வேணாலும் இருக்கட்டும், அரசியலுக்கு வரணும். விஷாலுக்கு அந்த வெறி இருக்குது, அந்த திறமை இருக்குது. எனக்கு விஷால் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னா எனக்கு தெரியும். இவ்வளோ நாளாக நம்ம விவசாயிங்க டெல்லியில் போய் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க? ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் பீச்சில் போய் லட்சக்கணக்கில் போய் வந்தீங்க. நீங்கள் அப்படின்னா அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீ போங்க. அவர் வந்து நரேந்திர மோடி அவரோட தலையை வந்து துண்டு துண்டாக வெட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஏன் மோடி அவர்கள் என்ன சொன்னார்? என் பணத்துக்கு மேலே தான் ஜிஎஸ்டி கொண்டு வர முடியும் இந்த நாட்டில். வளையல் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கும்போது எதுக்கு யார் யூஸ் பண்ணுவாங்க? நம்ம பெண்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. பிரதமருக்கு அனுப்புறதுக்கு தப்பே இல்லையே. இல்லை அவருக்கான அவர் அனுப்புக்கான கட்டாயம் என்ன? ஏன் அப்போது ஜட்டியெல்லாம் அனுப்புனாங்க? அப்போ பெண்களோட வலி உங்களுக்கு என்ன? பெண்ணோட வாழ்ந்தால் தானே உனக்கு வலி தெரியும். வளையல யார் மனம் போடுவாங்க நினைக்கிறீங்க? ஏன் யார் வேணாலும் போடட்டும். ஜென்ஸ் போடுவாங்க. ஏன் அவருக்கு அனுப்புறாரு, அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கல. அவருக்கு அனுப்புறதுக்கான மீனிங் என்னவா இருக்கும்? இல்லை நீங்கள் என்ன மீனிங் அதை எடுத்துக்கிறீங்க? இல்லை மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்க பிரதமர் அவர் வந்து பெண் கூட வாழ்ந்தாதான் தெரியும் சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன் விவசாய பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன் விவசாய பிரச்சனை எடுத்தேன். விவசாய பிரச்சனை பற்றி நீங்க பேசுனீங்களா? அது தாண்டி நீங்க வந்தீங்களா? அடுத்த கேள்வி விவசாய பிரச்சனை தான் வச்சிருந்தேன். அப்புறம் அது பேசுங்க. அதை மறந்துட்டு முன்னேறலாங்கிறீங்க. போங்களே. இதே உங்க படை எடுத்துட்டு ஐநால போய் கேள்வி கேளுங்க. இல்ல மேடம், இப்போ கூட நீங்க வந்து பிஜேபி சைடுல நடந்த விஷயங்களா சொல்றீங்க. நான் பிஜேபி காங்கிரஸ் இது வரவே இல்லையே. நீங்க தான் இல்ல அந்த பீரியட்ல சொல்றேன். அந்த பீரியட்ல டைம் தான் சொல்றேன். நான் சொல்ற விஷயம் எல்லாமே காங்கிரஸ் பீரியட்ல நடந்த விஷயம், எல்லாமே பிஜேபில நடந்த விஷயம். நான் சொல்றேன், நான் அந்த தாட்டுக்கே போலியே. மைண்ட் பாருங்க எங்க போகுது உங்களுக்கு. வணக்கம் மேம். வணக்கம். சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்த நடிகையில் ஒருத்தர் நீங்களும் ஒருத்தங்க. தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அதுவும் சென்னையில் இருக்கீங்க. ட்விட்டரில் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, லட்சக்கணக்கான தமிழ் ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. இந்த ட்ராவலில் ஜேர்னியில் அரசியல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. டிஎம்கேலேருந்து இங்கே காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறமும் வந்து நிச்சயமாக உங்கள் பங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் ஸ்டேபிளாக அது கொஞ்சம் டைம் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவாயில்ல பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்ட்டியும் சரி, காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்ட்டியும் சரி, தமிழக மக்கள்லேருந்து கொஞ்சம் விலகி தான் பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது விலகி தான் பார்க்குறாங்களா? இல்லையே, தமிழகத்துக்கு எப்போவுமே கடந்த 50 வருடமாக, ஏன்னா காமராஜ் அவர்களுக்கு அப்புறம் இங்கே காங்கிரஸ் ஆட்சி நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ திராவிடியன் கட்சிகள் மட்டும்தான் இருக்கணும். திமுக, அதிமுக இது ரெண்டு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏன் நானே வந்து அரசியலுக்கு போகணும் சொல்லும் போது நான் நேஷனல் பார்ட்டியை தேர்ந்தெடுக்கலையே, நான் திமுக தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ மைண்டில் அந்த 2 திராவிடியன் கட்சிகள் மட்டும்தான் இருக்குது. மாறும். காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு இயக்கம் வந்து 130 வருடமாக நம்ம இந்தியாவில் ஒரு இயக்கம் இருக்கும்போது தெரியாமல் யாருமே இல்லையே. ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு காங்கிரஸ் சிம்பத்தைசர் இருக்காங்க, அது உறுதி. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு காங்கிரஸ் சப்போர்ட்டர் இருக்காங்க. ஃப்ரீயாக விட்டோம், லூஸாக விட்டுருக்கோம், அது எதுக்கு வேண்டிய விஷயம். அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலை தமிழகத்தில், ஏன்னா அலையன்சஸ் இருக்கிறதுனால. பட் இப்போ மீண்டும் அலையன்ஸ் இருந்தும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும்னா நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. மெர்சல் அப்படிங்கிற படத்துக்கு வந்து தொடர்ந்து சர்ச்சைகள் வந்து பார்க்க முடியுது. அதுவும் பிஜேபியிலேருந்து தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து குறிப்பிட்ட 2-3 காட்சிகள் நீக்கணும் அப்படிங்கிற தவறான ஃபேக்ட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் போகிற சர்ச்சைன்னு பார்க்கும்போது சிபிஎஃப்சின்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி ஒன்று வந்ததுக்கப்புறம் அதை வந்து நீக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்கிற ஃபேக்ட் தவறாக இருந்தாலும் சிபிஎஃப்சி தாண்டி வந்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டா அதை தடுக்கலாமா வேணாமா? சிம்பிளான விஷயம். ஒரு படம் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் எந்த காட்சி நீக்கணும் அந்த காட்சி நீக்கணும் சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. அது பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், வேறு எந்த இயக்கம் வேணாலும் இருக்கட்டும், அந்த ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுவும் சர்டிஃபிகேட் எல்லாமே ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் தானே ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஏ கொடுக்குறாங்களா, யூஏ கொடுக்குறாங்களா, யூ கொடுக்குறாங்களா, அது பிஜி நமக்கு இன்னும் வரல, பிஜியும் இருக்குது, பேரண்டல் கைடன்ஸ், அது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டே கொடுக்குறீங்க. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தானே ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது எனக்கு பிடிக்கல அதனால் இன்றைக்கி பிஜேபி சொல்லுவாங்க, நாளைக்கு வேறு யாராவது சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் சொல்லுவாங்க, பொதுமக்கள் வந்து சொல்லுவாங்க எனக்கு இது பிடிக்கல, அதை நீக்கணும் சொல்கிறது, மியூட் பண்ணணும், நீக்கணும், அதை சொல்கிறது தவறு.
இல்லை இப்போ வந்து அவங்க சொல்கிற விஷயம் பார்க்கும்போது தவறான ஃபேக்ட் சொல்கிறாங்க. அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து லிக்வருக்கு இல்லை, அதாவது தாலி லிக்கருக்கு வேட் தானே இருக்கு, வேட் தான் இருக்கு, ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. டீசல் பெட்ரோலுக்கும் ஜிஎஸ்டி இல்லை. ஏன் டீசல் பெட்ரோல் ஜிஎஸ்டி போடல? இல்லை, அதாவது அதுக்கு அவங்க சொல்ல வர என்னன்னா, அதெல்லாம் லிக்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜிஎஸ்டியில் கொண்டாந்தா வரி அப்படிங்கிறது கம்மியாயிரும். இப்போ இருக்க வேட் அப்படிங்கிறதோட ஜிஎஸ்டியில் வந்து 28% ரொம்ப கம்மியாயிரும், அதனால தான் கொண்டு வரல. பட் அதை அவங்க தப்பாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அவங்க தப்பான நோக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிற நல்ல விஷயமும் தப்பாக தான் தெரியும். தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்களா? எப்படி ரியாக்ட் பண்ணாங்க மக்கள்? எல்லா சீன்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ எல்லா சீனுக்கும் கை தட்டுறாங்கல்ல. எந்த சீனுக்கும் எக்ஸ்ட்ராவே கை தட்டியிருப்பாங்க, போய் சொல்லாதீங்க. வடிவேல் பேசின டயலாக்கும் நானும் தியேட்டரில் பார்த்தேன். வடிவேல் பேசின டயலாக்கும் எல்லாரும் பேங்க் வாசலில் ஏடிஎம் வாசலில் தான் க்யூவில் நிற்கிறாங்க சொல்கிறாரு. அதுக்கும் எப்படி கை தட்டுறாங்களோ, கிளைமேக்ஸில் விஜய் எப்படி பேசுகிறோ அதுக்கும் எப்படி கை தட்டுறாங்களோ எல்லாமே தெரியுது. படம் என்டர்டெய்னிங்க்கு இருக்குது. இந்த ஃபேக்ட் இல்லை, அந்த ஃபேக்ட் இல்லை, அவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. அது ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? ஜிஎஸ்டி தப்பாக பேசுகிறாங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மருத்துவம் பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? கோயில் கட்டுறதுக்கு பதிலாக நீ ஹாஸ்பிட்டல் கட்டு, அதுதான் முக்கியம்னா அவர் சொல்கிறது சரியா தவறா? இல்லை, அவங்க வைக்க குற்றச்சாட்டு என்னன்னா சர்ச்சு மசூதி அப்படிங்கிற ஏன் இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிறத அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அதுதான். அப்போ ஏன் எல்லாமே கம்யூனலை பார்க்குறீங்க? நாங்கள் யாருமே அதை கம்யூனலை பார்க்கல, பார்க்குறோமே அதை கம்யூனலை பார்க்கல. விஜயோட அம்மா வந்து பஜன் தானே பாடிட்டு இருக்காங்க, சர்ச்சில் போய் கோயிரை பாடுறாங்க, பஜன்ஸ் தானே அவங்க பாடுறாங்க, தெய்வத்தை போட்டு தானே அவங்க பாடல்கள் எல்லாம் வெளியிடுறாங்க. அப்புறம் அது ஏன் சர்ச் தொடலை, ஏன் மசூதி தொடலை? எது இருந்தாலும் எல்லாத்தையும் மேல் ஒரு ஹாஸ்பிட்டல், அதுதானே. ஒரு சர்ச் இருக்கட்டும், மசூதி இருக்கட்டும், இல்லை கோயில் இருக்கட்டும். எந்த கடவுள் வந்து எனக்கு கோயில் கட்டு, எனக்கு மசூதி கட்டு, எனக்கு சர்ச் கட்டுன்னு வந்து சொன்னாங்களா? நீங்கள் ஏன் டாக்டர் இடத்துல டாக்டர் பார்த்தோன்னே ஏன் வந்து நீங்கள் கடவுள் மாதிரி வந்தீங்க, நீங்கள் தான் கடவுள் காப்பாற்றுங்கன்னு ஏன் சொல்கிறோம்? டாக்டர் பார்த்து அது தானே சொல்கிறோம். அப்புறம் ஏன் சொல்கிறோம்? அந்த 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 ஒரு தொழில் மேலே அவ்வளோ பக்தி அவங்களுக்கு, கடவுள் இருக்கிற ஸ்தானத்தில் ஒரு டாக்டர் வச்சு பார்க்குறோம். நீங்கள் தான் கடவுள் எங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கணும், நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கை வந்து சரியான விஷயத்தில் பயன்படுத்துகிறாங்க. அது ஏன் தப்பாக தெரியுது? நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இது மட்டும்தான் இருக்குது. அதான் சொன்னேன், குதிரைக்கு கண்ணில் கட்டியாச்சு, இது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. இன்றைக்கி விஜய், கமல், ரஜினி அரசியல் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வந்து எனக்கு என்னோடய ஞாபகம் கரெக்டாக இருந்ததுன்னா வந்து காவலன் படம் டயத்துலேயே வந்து நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி படத்தில் பார்த்து கை தட்டுவாங்க, நிறைய பேர் ரசிகர்கள் வந்து ஆர்ப்பரிப்பாங்க, ஆனால் அரசியலுக்கு வந்து அவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு யோசிச்சுட்டு விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற. நான் விஜய்க்காக அப்போ எனக்குமே அப்படி போட்டதே கிடையாது. இல்லை, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. யார் வேணாலும் அரசியலுக்கு வரும்போது யோசிச்சு ஸ்க்ரீனில் கை தட்டுற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தீங்க. எனக்கு என்ன விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் மூவுக்கான படங்கள் எடுத்துட்டா அரசியலுக்கு வரதுக்கான ஒரு ஸ்டெப்பாக எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் விஜய் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கா நான் கை தட்டுவேன். ரஜினி சார் வரும்போது சூப்பர் ஸ்டார் SUPE வரும்போது விசில் அடிப்பேன். கமல் சார் வந்தால் நான் அழ ஆரம்பிச்சிடுவேன், ஏன்னா கமல் சாருடைய தீவிர ரசிகை நான். ஸோ அப்படி தான் நான் இருக்கேன். இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி யோசிக்கிறதுக்கு அதான் சொன்னாங்க, என் டைம் ரொம்ப முக்கியமானது. தேவையில்லாத விஷயத்துக்கு நான் யோசிக்க மாட்டேன், என் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், ரஜினி சார் இருக்கட்டும், வேறு யார் வேணாலும் இருக்கட்டும், அரசியலுக்கு வரட்டும், அரசியலுக்கு வரணும். வெளியிலேருந்து பார்க்குற நேரம் உலகம் வேறு, உள்ளே வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே இறங்கினா தான் அந்த மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வர முடியும். வாங்கல, இந்த மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கல்ல, வாங்க, இறங்குங்க, மாற்றங்கள் கொண்டு வாங்க. உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். இந்த நாட்டுக்காக தானே நீங்கள் பாடுபட போகிறீங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் பேச போகிறது இல்லையே, நாட்டோட வளர்ச்சிக்காக தானே நீங்கள் பேச போகிறீங்க. அவ்வளோதான். கமல் சார், ரஜினி சார், விஜய், விஷால், இல்லை யார் வேணாலும் வரட்டும். விஷால் லிஸ்ட்லேயே இல்லையே மேடம், புதுசாக இல்லையே, வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா விஷாலுக்கு அந்த திறமை இருக்குது, விஷாலுக்கு அந்த வெறி இருக்குது, அந்த திறமை இருக்குது. எனக்கு விஷால் எப்படி ஒர்க் பண்ணுவார்னா எனக்கு தெரியும். நாளைக்கு விஷால் அரசியலுக்கு வரேன் சொன்னார்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா விஷாலால் முடியும், பண்ண முடியும், அந்த மாற்றங்கள் கொண்டு வர முடியும். எனக்கு தெரியும் விஷால் பற்றி. ஸோ வரட்டும், ஐ வில் பி வெரி ஹாப்பி. எந்த கட்சியில் சேர போகிறாங்கன்னா, தனி கட்சியில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அதை பற்றி கவலையே கிடையாது. பட் காங்கிரஸில் சேர்ந்தா, எங்கே காங்கிரஸில் சேர்ந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்களா, ஃபைன். பிஜேபியில் சேர்றாங்க, ஃபைன்.
வேற எந்த கட்சியில் போய் சேர போகிறாங்களா, பர்ஃபெக்ட்லி ஃபைன். அது பற்றி இங்கே தான் வரணும்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் அந்த கருத்து சுதந்திரம் இருக்குது. எல்லாருக்கும் எந்த கட்சியில் போய் சேரணும்னா அந்த உரிமை இருக்குது முடிவு எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே தான் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இவங்க எல்லோரும் வரட்டும். இவங்க பேசினா மக்கள் கேட்பாங்க. இன்றைக்கி விஜய் 2 வரி பேசுனதுக்கு இந்தியா முழுவதும் அது பற்றி மெர்சல் படத்தை பற்றி அந்த 2 வரி பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். அப்போ இவங்க எல்லோரும் இறங்கி பேசினா மக்கள் எந்த அளவுக்கு கேட்பாங்க. வரட்டும். நான் ஆசைப்படுவேன். எல்லோரும் வாங்க, நல்லது, வாங்க, அரசியலுக்கு வாங்க. அதே மாதிரி இப்போ இருக்க பிஜேபி அரசு வந்து விமர்சிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்டோட பவர்ஸ் அவங்க க்ரஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரே நாடு ஒரே மதம் அந்த நோக்கத்தில் தான் அவங்க பயன்படுத்திட்டுருக்காங்க. தமிழகத்தில் அவங்களால நுழைய முடியல. அதனால தான் இது வரைக்கும் சவுத் பக்கமே வரல. ஆந்திரா வரல, கர்நாடகா வரல, கேரளா வரல, தமிழகத்தில் வரல. அந்த சவுத் கார்னர் மட்டும் அவங்களால வர முடியல. அதனால தான் எத்தனையோ முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. எல்லாம் எப்படியே அது 3 வழியில் வர முடியாதுன்னு பேக் டோர் திறந்துருந்தா, இல்லை கிரியேட் அ டோர் அண்ட் என்டர், நம்மளே உருவாக்கி உள்ள நுழைஞ்சிடலான்னு அப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த க்ரஷிங் தி பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த க்ரஷிங் த பவர் ஆஃப் ஸ்டேட்னால் அது ஒரே காரணம். அவங்களுக்கு எங்கள் ஆட்சி இருக்கணும், இது வந்து ஹிந்து நாடாக இருக்கணும், ஒரே மதம் இருக்கணும், ஒரே ஜாதி இருக்கணும், அப்படி தான் அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து காங்கிரஸ் மேலே இருக்குது. அதாவது 2009 போர் நடந்துருந்த சமூகத்தில் பார்க்கும்போது கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நானே ஒரு அடிமையாக இருக்கிறேன், நான் வந்து எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அவர் அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆப்வியஸாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து காங்கிரஸ் அவர்கள். ஸோ காங்கிரஸ் பார்க்கும்போது அப்போ அவங்களும் தான் பண்ணாங்களா? அது கலைஞர்கிட்ட கேளுங்க, அவர் ஏன் அப்படி சொன்னார். இன்னைக்கு சொல்கிறாரா? கலைஞருக்கு நான் பதில் சொல்ல முடியாது. 2009 நான் அரசியலே கிடையாது. இல்லை காங்கிரஸும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது வருது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து 2014 அவங்க தானே அதுக்கப்புறம் விலகினாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்தாங்க. அந்த நேரத்தில் ஏன் அப்படி பேசினாங்கன்னா நீங்கள் கலைஞர்கிட்ட தான் கேட்க முடியும். அவருக்கு நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேலே வைக்கிறது பார்க்கும்போது இம்ரான் மன்சூர் அவர் வந்து நரேந்திர மோடி அவரோட தலையை வந்து துண்டு துண்டாக வெட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி ஒரு லோக்சபா சீட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வார்த்தையை கடுமையான விமர்சனம் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி லோக்சபா சீட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் மோடி அவர்கள் என்ன சொன்னார்? என் பணத்துக்கு மேலே தான் ஜிஎஸ்டி கொண்டு வர முடியும் இந்த நாட்டில். அர்த்த ராத்திரியில் ஏதோ பெரிய வந்து தியாகம் பண்ணிவிட்டு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்த மாதிரி பார்லிமெண்ட்டில் மிட் நைட்டில் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரலையா? அப்புறம் இதுக்கு என்ன சொல்லுங்க? அவர் பணத்து மேலே தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரா? இன்னைக்கு அதுக்கு பிரதமருடைய வார்த்தைகள் தான் நான் சொல்கிறேன். இல்லை இன்னைக்கு ஒரு விளக்கம் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா ஜிஎஸ்டி சில மாற்றங்கள் கொண்டு இல்லை அவர் அந்த விளக்கம்னா அப்போ நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டேன். அந்த அவர் சொன்ன விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை இல்லை அந்த விளக்கமே வாங்கியா இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி நான் கொண்டு வரல, ஜிஎஸ்டி காங்கிரஸோடையதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஏன் பிஜேபியிலேருந்து சொன்னாங்களே ராஜீவ் காந்தி ஒரு வெள்ளைக்காரி இல்லாமல் ஒரு நைஜீரியன் கட்டி இருந்தால் இந்த அளவுக்கு வந்திருப்பாளா? அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? அவங்க கேட்கல, நீங்களும் கேட்கலங்கிறீங்க. இல்லையே, மன்னிப்புக்காக சொல்லலை. நான் எப்போவுமே டிட் ஃபார் டாட் இருக்கவே இருக்கக்கூடாது. இது டிட் ஃபார் டாட் வந்து காங்கிரஸ் என்றைக்குமே பார்க்குறதே இல்லை. சொல்ல வேண்டிய விஷயம் ஆயிரங்கள் இருக்குது. ஆனால் டிட் ஃபார் டாட் நாங்கள் என்றைக்குமே பார்க்கல. இன்றைக்கும் நான் ஒவ்வொரு டிபேட்டில் சொல்லும்போது நீங்கள் பண்ணீங்க அதனால தான் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு அவங்க தான் கேட்டுட்ருக்காங்கன்னு சொன்னேன். பண்ணாதீங்க, நாங்கள் பண்ண தப்பு நாங்கள் பண்ணது தப்பு நீங்கள் சொல்கிறீங்க, அதனால தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்களே மறுபடியும் அது தப்பு பண்ணுறீங்கன்னா நான் கேள்வி கேட்குறேன். சரி மேடம், நீங்கள் டிட் ஃபார் டாட் இல்லை, நாங்கள் அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க நான் பண்ணலன்னு சொல்கிறீங்க. பட் அதே மாதிரி பார்க்கும்போது கோவாலேருந்து உமன்ஸ் விங்லேருந்து பிரதமருக்கு வந்து வளையல் அனுப்புகிறாங்க இங்கேருந்து. அது எந்த மாதிரி ஒரு விஷயமா எடுத்துக்கிறது? ஏன்னா வளையல் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கும்போது எதுக்கு யார் யூஸ் பண்ணுவாங்க? நம்ம பெண்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ணல. பிரதமருக்கு அனுப்புறதுக்கு தப்பே இல்லையே. இல்லை அவருக்கான அவர் அனுப்புக்கான கட்டாயம் என்ன? ஏன் அப்போது ஜட்டியெல்லாம் அனுப்புனாங்க? அப்போ இல்லை காங்கிரஸ்லேருந்து உமன்ஸ் விங்லேருந்து அனுப்புறதுக்கான காரணம் சரிங்க, விமன் தானே அனுப்புனாங்க. அது விமன் விங் இருக்கட்டும். ஏன் பெண்கள் வந்து அவங்க மட்டும் அனுப்பலை, எத்தனை பெண்கள் இங்கிருந்து எல்லாரையும் சேர்ந்து அனுப்பிச்சிருக்காங்க. கோவாலே காங்கிரஸ்லேருந்து அனுப்புகிறாங்க மட்டும் தெரியுது. ஒரு படை மேங்களூர்லேருந்து பாம்பேலேருந்து எல்லா இடத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. என் பெண்கள் வந்து அவ்வளோ அசிங்கமாக திட்டியிருக்காங்க. பெண்களோட வலி உங்களுக்கு என்ன, பெண்ணோட வாழ்ந்ததானே உனக்கு வலி தெரியும், அப்படிலாம் அசிங்கமாக விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வேண்டாம். வலையில் அனுப்புறது மிகப்பெரிய தவறு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை என்ன கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிரதமர் அவர்களுக்கு வந்து வலையை அனுப்புகிறாங்கன்னா என்ன அவ்வளோ ரெக்ரெசிவ் மோடில் இருக்கும். எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாலும் ஒரு இந்த மாதிரி செயல் இருந்தாலும் அது எல்லாமே வந்து விமர்சித்து யோசித்து ரூம் போட்டு யோசித்து விமர்சித்து நம்ம வந்து அது செயல்படுறோம். அப்புறம் எவ்வளோ நம்ம மைண்ட் வந்து எவ்வளோ சரியான பாதைக்கு போகாமல் இது நோக்கி மட்டும்தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன் அந்த ரெக்ரெசிவ் அவ்வளோ ஏன் எடுக்கிறீங்க? அவங்களுடைய கோபத்தை அவங்க காட்டுறாங்க. பெண்களுக்கு வலி இருக்குது, அந்த கோபத்தை அவங்க காட்டுறாங்க.
இல்லை இது வழியை காட்டுறது ஓகே மேடம், பட் அதுக்கான வே ஆஃப் அப்ரோச் ஒன்று இருக்குது, அதுக்கான நாகரீகம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் விமர்சிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் ஒரு பிரதமர் ஆணுக்கு வந்து ஒரு வளையல் அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறாங்க? பிஜேபிக்காரங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஏன் தப்பாக பார்க்குறீங்க நான் கேட்குறேன். வளையல யார் மனம் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் யார் வேணாலும் போடட்டும். ஜென்ஸ் போடுவாங்க. ஏன் அவருக்கு அனுப்புறாரு, அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கல. அவருக்கு அனுப்புறதுக்கான மீனிங் என்னவா நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் என்ன மீனிங் அதை எடுத்துக்கிறீங்க? இல்லை அவர் வந்து செயல்படாமல் இருக்காரு அப்படிங்கிறது டெனோட் பண்ணதா தான் வந்து பிஜேபி அப்படி நினைச்சிட்டு நீங்க அனுப்புனீங்கன்னா அப்புறம் பெண்கள் வந்து வளையல் போடுறாங்க, அவங்க எந்த வேலையும் செய்யலையா? அப்ப பெண்கள் எந்த வேலையும் செய்யலையா நான் கேட்குறேன். பிஜேபின்னு சொல்லும்போது பிரதமர் அவருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அதை பிஜேபி தானே சொல்றாங்க. அவங்களுடைய திங்கிங் அவ்வளோதான் இருக்கு, அவங்களுடைய மென்டாலிட்டி அவ்வளோதான் இருக்குது. அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியல. வளையல் போடுறது பெண்கள், அப்போ பெண்கள் எந்த வேலையும் செய்யலையா? பெண்கள் கேட்குறேன், மகிழா காங்கிரஸ் அனுப்புறாங்களே, அப்போ என்ன கேட்குறேன், வளையல் அனுப்புறாங்கன்னு அவங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்குறேன். இல்லை மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்க பிரதமர் அவர் வந்து பெண் கூட வாழ்ந்தாதான் தெரியும் சொல்லிட்டீங்க. இல்லை நான் சொல்லலை, நான் சொல்லி இந்த மாதிரி நிறைய விமர்சிச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க. மைண்ட் பாருங்க எங்கே போதும் உங்களுது. இல்லை நீங்கள் உங்கள்னு சொன்னது நான் இல்லை, நான் சொல்லி இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக விமர்சிச்சிருக்காங்க, அந்த பக்கம் போக வேண்டாம். காங்கிரஸ் சார்பாக வலையில் அமைச்சிருக்காங்க, அதுவே ஒரு பெரிய விஷயமா? அந்த வலையில் அமைச்சது ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கோம், செய்தி வந்திருக்கோம், வலையில் அமைச்சிருக்காங்க, அதுதான் ஏன் முயலுக்கு 3 கால் தான், அது பிடிச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். ரொம்ப ரொம்ப கேவலமாக சில்லறத்தனமாக இந்த விஷயத்தை பற்றி பிடிச்சிட்டு நம்ம உட்காந்துட்ருக்கோம் இன்னைக்கு. இல்லை மேடம், நீங்கள் பிரச்சனையை பற்றி கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி இது நம்ம பேசி இருக்க முடியாது, அதுக்கான நீங்கள் பிரச்சனைகள் வந்து அது மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? நான் சொல்றேன் விவசாய பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன் விவசாய பிரச்சனை எடுத்தேன். விவசாய பிரச்சனை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? அது தாண்டி நீங்கள் வந்தீங்களா? அடுத்த கேள்வி விவசாய பிரச்சனை தான் வச்சுருந்தேன். அப்புறம் அது பேசுங்க. இல்லை மேடம், நீங்கள் வந்து விவசாய பிரச்சனை வந்து நிச்சயமாக பெரிய இஷ்யூ தான், இல்லைன்னு மாட்டுக்கிறதே இல்லை. அதை விட இனப்படுகொலைங்கிறது வந்து நிச்சயமாக அதோட மிகப்பெரிய இஷ்யூ. இனப்படுகொலை இனப்படுகொலைனா யாருமே பெரிய இஷ்யூ இல்லைன்னா யாருமே சொல்லலை. இல்லை அதுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல. அது ஒரு இன்னமும் வந்து ஒரு நட்பு நாடாக பார்த்துட்டு அவங்களுக்கான விஷயங்களே பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி அது தமிழில் ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்க? சிம்பிளான விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சி வச்சுன்னா முன்னேறவே முடியாது. அது மறந்துட்டு முன்னேறலாங்கிறீங்க. யாருமே மறக்கல. நீங்க மறந்தீங்களா? நான் மறந்தீங்களா? இல்ல நிகழ்ச்சி பார்க்கறவங்க மறந்துட்டாங்க. வச்சிட்டே இருந்தீனா அப்போ வந்து அதை விட்டுட்டு நம்ம வேற வேலை போறோம். இருக்கு, ஆளுங்க இருக்காங்க. ஏங்க ஐநால போய் கேளுங்களேன், நான் அத கேக்குறேனே. போங்களே, இதே உங்க படை எடுத்துட்டு ஐநால போய் கேள்வி கேளுங்களேன். இல்ல இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த போறப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ ஏன் அதுக்கான தடுக்க மெசேஜ் எடுக்கல அப்படிங்கிறது தான். உங்களுக்கு தெரியுமா தடுக்க மெசேஜ் எடுக்கல? உங்ககிட்ட சொல்லி தான் பண்ணணும் மேடம். ஏங்க அதுதான் சொல்றேன் நான். எப்படி செய்யணும்னா அவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நேவி இருக்கு, பேசஸ் இருக்கு, அது எல்லாமே இருக்குது. ஒரு படை இருக்கும்போது அதுக்கு தெரியும் அவங்களுக்கு எந்த நேரத்தில் நடந்தது, எதுக்காக நடந்தது, இது எல்லாமே பண்ணிட்டு சும்மா ஒரு லாவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணோம் இதுக்கு பண்ணினோம், அது வந்து பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் கண்டிப்பாக கிடையாது. தலை குனிய வேண்டிய விஷயம் அந்த ஜெனோசைடு. நான் இல்லை சொல்லவே இல்லை, நிச்சயமாக அதுதான். ஆனால் நீங்களும் நானும் உட்காந்துட்டு முடிவு பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஏன் இதே கோத்ரா பேசுங்க, ஏன் கோத்ரா யாரும் பேசுறதில்ல? இதே பாம்பேல வந்து இது நடந்தது, அதை பற்றி பேசுங்க. பாப்ரி மஸ்ஜித் பேசுங்க. தாஜ்மஹால் பக்கத்தில் தாஜ்மஹால் இல்லை, தாஜ்மஹால் அதுக்கு முன்னாடி அங்கே கோயில் இருந்தது. இல்லை மேடம், இப்போ கூட நீங்கள் வந்து பிஜேபி சைடில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்றீங்க. நான் பிஜேபி காங்கிரஸ் இது வரவே இல்லையே, நீங்கள் தான் அந்த பீரியட்ல சொல்கிறேன். அந்த பீரியட்ல தான் சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் எல்லாமே காங்கிரஸ் பீரியட்ல நடந்த விஷயம், எல்லாமே பிஜேபியில் நடந்த விஷயம். நான் சொல்கிறேன், நான் அந்த தாட்டுக்கே போலியே. ஏங்க கோத்ரா நடக்கும்போது எங்க பிஜேபி சென்ட்ரல்ல இருந்தது? இல்லை மேடம், பட் அவங்க சார்ல தான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிஜேபி. இல்லை நான் வந்து அந்த தாட்டுக்கே போலியே. பார்த்தீங்களா, நம்மளுடைய திங்கிங் அவ்வளோதான் இருக்கு. இப்படி தான் குதிரைக்கு கண்ணில் வச்சிடும் பாருங்க, இது நோக்கி தான் போகணும், இது தாண்டி நீ போகக்கூடாது. கொஞ்சம் விவரம் பண்ணிட்டு உன்னுடைய திங்கிங் கேப்பபிலிட்டிஸ் கொஞ்சம் ப்ராடர் ஹொரைசனில் பாரு, அப்படி இருக்கக்கூடாது. அந்த குதிரைக்கு கட்டிடுவாங்க பாருங்க. பிரச்சனை உங்கள் எல்லாருக்கிட்டையும் அதுதான். இப்படி தான் பார்த்துட்டு போவீங்க. ப்ராடன் தி ஹொரைசன். 1008 பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்குது, அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறோம். உங்களுக்கு எனக்கு பொறுப்பு இருக்குது. இங்கே உட்காந்துட்டு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒரு ராங் மெசேஜ் வெளியில் போகக்கூடாது. புரியுதுங்களா? ஏடிஎம்கேல இருக்க பிரச்சனைன்னு பார்க்கும்போது மக்கள் பரவலாக பேசுகிற விஷயம் என்னென்னா, அவங்க கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்க பிரச்சனை தான் பார்க்குறாங்க, மக்கள் பிரச்சனையை பார்க்குறது இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து காங்கிரஸ் சைட்லேயும் இருக்குது. அது அவங்க கட்சிக்குள்ளேயே உள்கட்சி சண்டைகள் இருக்குது, அவங்களுக்குள்ளே இவங்களும் அதே மாதிரி சண்டை போட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரச்சனைகள் எல்லா கட்சியிலையும் இருக்குது. பிரச்சனைகள் எந்த கட்சியிலே இல்லை சொல்லுங்கள்? எல்லா கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது இருக்குதான் செய்யும். ஜனநாயக ரீதியாக நாங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக அதை பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கீங்க, மற்ற கட்சி வெளிப்படையாக இல்லை, அவ்வளோதான். எல்லாத்துலேயும்
இன்னொன்று ஜனநாயகத்தை நாங்கள் ரொம்ப அதிகமாக நம்புகிறோம். சர்வாதிகாரி இருக்கணும்னா ஏன் இதே வந்து அதிமுகலேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி உள்குழு பிரச்சனை பார்த்தீங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்களா? இன்னைக்கு தானே நான் நேற்று வரைக்கும் தம்பி அண்ணன் கட்டி பிடிச்சிட்டு கதறி அலறும்போது இன்னைக்கு கையில் வரவா எடுத்துகிட்டு உன்னை வெட்டாமல் இருக்க மாட்டேன்டா, இந்த ரேஞ்சில் அவங்களுக்கு சண்டை போயிட்டுருக்கு. யார் வெட்டி முதல்ல யார் கிழிக்க போகிறாங்க அந்த சண்டை தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ தான் வெளியில் வருது. அவங்க இருக்கும்போது வரல, ஏன்னா சர்வாதிகாரி ஆட்சி இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் வந்து தனக்கு தன் நாற்காலி காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் போராடிட்டுருக்காங்க. ஸோ சண்டைகள் இருக்குது. மற்ற கட்சி எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியல. ஐ திங்க் as far as காங்கிரஸ் இஸ் கன்சர்ன் கருத்து வேறுபாடுகள் இங்கே அங்கே இருந்தாலும் we stand united, அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி தமிழர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியும் பிஜேபி ஒரு கட்சியும் வந்து தள்ளி வச்சு பார்க்குறாங்க. ஏன்னா ஈழ பிரச்சனை ஆகட்டும் இல்லை காவிரி இஷ்யூ ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பிஜேபி அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்டாண்ட் தான் வந்து காங்கிரஸ் அவர்கள் எடுக்கிற மாதிரி தான் வந்து மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லையே, ஐ திங்க் ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் வரும்போது வெறும் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை மட்டும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு முடியாது. இன்றைக்கி இந்தியாவில் எத்தனையோ கிராமப்புற எத்தனையோ நல்ல திட்டங்கள் நம்ம பார்க்குறோம். தண்ணி பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள், இல்லை எலக்ட்ரிசிட்டி, இல்லை நேஷ்னலைஸ் பேங்க், இல்லைனா விமென் ஹெல்த் கேர், இல்லை பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு திட்டம், விவசாயிங்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு காங்கிரஸ் சென்ட்ரல்லேருந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்தாலும் அதுவும் காங்கிரஸோடைய திட்டம் தான். உங்களுக்கு நடுவில் வந்து அந்த உழவர் சந்தை இருந்தது, அதுவும் காங்கிரஸோட திட்டம் தான். விவசாயிகளுக்கு மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த காய்கறி விலைகள் வந்து அந்த மிடில் மேன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அவங்களுக்கு டைரெக்டாக வியாபாரம் இருந்தால் அவங்க தான் சம்பாதிப்பாங்க விவசாயிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தது. லூமர்ஸ் இருக்கட்டும், வீவர்ஸ் இருக்கட்டும், யார் வேணாலும். ஸோ எல்லா திட்டங்கள் கொண்டு வந்தது காங்கிரஸ். பெருசாக நாங்கள் பேசுகிறதில்ல, நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிறது காலம் மாறி இருக்குது. நீங்கள் ரிப்பன் கட்டிங் பண்ணாலும் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும். ஐயோ பண்ணியிருக்காங்கன்னா நம்புவாங்க. எங்கள் காலம் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து மகாத்மா காந்தி நீ இதெல்லாம் பண்ணியிருக்கு நான் சொல்லிட்டு போனார் இல்லையே. இந்திரா காந்தி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் மக்களுக்குன்னா இல்லையே. ராஜீவ்காந்தி எவ்வளோ இன்றைக்கி எல்லா கையில் ஒரு மொபைல் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது. டிஜிட்டல் இந்தியா அந்த விஷன் யாரோடது? புல்லட் ட்ரெயின் பற்றி பிஜேபி இன்றைக்கி பேசிட்டுறாங்க. ஆனால் புல்லட் ட்ரெயின் வாஸ் ராஜீவ் காந்திஸ் ஐடியா. கம்ப்ளீட்லி அந்த விஷன் இருந்தது. எல்லாமே எவ்ரி ஒன் ஷுட் பி ஃப்ரீ. எல்லாரும் கையில் ஒரு செல்ஃபோன், எல்லாமே கையில் பட்டன்லே தான் வேலை நடக்கணும். அந்த டிஜிட்டல் இந்தியா விஷன் வாஸ் ராஜீவ் காந்திஸ். ஸோ எல்லாமே விஷன் கிளியராக இருக்குது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். இப்போ அதான் சொன்னேன், இப்போ இருக்கிற காலகட்டம் மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஃபோட்டோ இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு செல்ஃபி இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் பதவி பண்ணணும், இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. இல்லை மேடம், இந்த இவ்வளோ திட்டங்கள் ஆகட்டும், இப்போது பிஜேபி அவர்கள் கொண்டு வந்து நிறைய திட்டங்கள் வந்து காங்கிரஸ் அவர்களோட பார்வைன்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் தமிழர்களுக்குன்னு பார்க்கும்போது காவேரி இஷ்யூ வந்து காங்கிரஸ் சைடில் என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை பிஜேபி சைட்லேயும் இருக்குது. இன்னை வரைக்கும் காவேரி தண்ணீர் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் பிரச்சனையும் அவங்க அதான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து இந்தியன் அப்படின்னு பார்க்காம தமிழர்களும் பிரித்து வைக்கிறாங்க? தமிழர்கள் யாருமே பிரித்து வைக்கல. காவிரி பிரச்சனை இன்றைக்கி நேற்று இல்லை. காவிரி பிரச்சனை காமராஜர் காலத்துலேருந்து இருக்குது. அப்போ காமராஜர் அவர்கள் காலத்துலேருந்து இந்த காவிரி பிரச்சனை இருக்கும்போது, முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கும்போது ஜெயலலிதா அவரால் சால்வ் பண்ண முடிஞ்சுதா? இல்லை டாக்டர் கலைஞர் அவரால் சால்வ் பண்ண அவங்க வந்து கசட்லையாவது வெளியிடறதுக்காக முயற்சி பண்ணி அது சக்ஸஸ் ஆகும். கெசட்டில் வந்து நீங்கள் சென்ட்ரலி நீர் வந்து நதி நீர் வந்து சேர்க்கணும், ஆல் த ரிவர்ஸ் டு பி கம்பைன் அப்படி ஒரு திட்டத்தை வந்து யார் எதிர்த்து வச்சாங்க? இல்லை மேடம், அது இருந்தாலும் கசட்டில் வெளியிடணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜெயலலிதா அவரை தவிர வேறு யாரும் முன்னிறுத்தல, அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கல. இல்லை அதுதான் யாருமே முடிக்கல. சொல்கிறது ஒன்று இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வாயில் 100 சொல்லிடலாம், நான் இன்றைக்கி வந்து நான் 100 கோடி உங்களுக்கு எழுதி தரேன், வாயில் சொல்லிடுவேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே இருக்குது? தமிழகத்தை வந்து யாருமே தள்ளி வைக்கல. தமிழகத்தில் தள்ளி வச்சுருந்தோம்னா சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு எந்த ஸ்கீமும் இங்கே டிஎம்கேட அலைன்ஸில் இருக்கும்போது எத்தனையோ திட்டங்கள். ஏன் விவசாயிங்களுக்கு நீங்கள் ஒட்டுமொத்தம் எவ்வளோ கடன் நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க? 7000 கோடி நீங்கள் தமிழகத்தில் மட்டும் விவசாயிங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணோம். அது எப்படி முடிஞ்சது? தமிழகத்தில் மட்டும்தானே, ஆல் ஓவர் இந்தியா இல்லையே. ஆல் ஓவர் இந்தியா 70,000 crores நாங்கள் 70,000 கோடி விவசாயிங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணோம். தமிழகத்தை மட்டும் 7,000 கோடி. அப்போ எப்படி முடிஞ்சது? தமிழகத்தில் தள்ளி வச்சு பார்க்கல. பிரச்சனைகள் வரும்போது தமிழகத்தில் பிரச்சனை மட்டுமல்ல, காவேரி பிரச்சனை கர்நாடகாலையும் இருக்குது. கர்நாடகாவில் இன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி பிஜேபி கவர்மெண்ட் இருந்தது. ஏன் பேசி தீர்க்கலை?
இங்கே அதிமுக அங்க பிஜேபி, ஏன் பேசி தீக்கல? இப்போ காங்கிரஸ் ரூலிங்ல இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு சுமூகமான ஒரு டீலிங் வச்சு ஏன் இன்னும் காவிரி அப்படிங்கிறது வந்து தொடர் பிரச்சனையாவே இருக்கு தமிழர்கள் பார்க்கும்போது. நம்ம முதல்ல கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் புரிஞ்சுக்கணும். நம்ம கமிட்டி வச்சிருக்காங்க, பட் அதான் சொல்றேன், அந்த கான்ஸ்டிடியூஷன் லாஸ் புரிஞ்சிக்காம மக்கள் கிட்ட பேசும்போது பிரச்சனை தான் வரும். உங்களுக்கு ப்ராப்ளம் எங்க இருக்கு? அந்த பார்டர் லைன்ல இமோஷனலி அவங்கள பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க, இமோஷனலி அவங்கள தூண்டு விட்டுறாங்க. பார்த்தியா, அங்கிருந்து தண்ணி வரல, இங்கிருந்து தண்ணி அங்கே போகல, இந்த மாதிரி பிரச்சனைகள். இது பாதிக்கப்படுறது யார்? பொதுமக்கள். தினமும் வந்து வேலைக்காக பார்டர் கிராஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போகிறாங்க, இல்லை கர்நாடகாவிலேருந்து பார்டர் கிராஸ் பண்ணிவிட்டு தமிழகத்துக்கு வராங்க. பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருக்குது. பஸ்ஸு போகாது, நடுவில் இவங்க போகக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது. இது எல்லாமே வந்து சம்வேர் கண்டிப்பாக நாங்கள் அந்த அரசியல்வாதி மேலேயும் குற்றம் இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் தனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக சில பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இல்லை மேடம், என்னென்னா இப்போ பிஜேபி அவர்களாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து இலங்கை அப்படிங்கிற நாடு நட்பு நாடாக தான் பார்க்குறாங்க. அதுவும் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைன்னு பார்க்கும்போது இலங்கை ராணுவத்தை இங்கே கூட்டு ட்ரைனிங் கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போவே வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. என்னென்னா இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, அவங்கள கூப்பிட்டு இங்கே ட்ரைனிங் கொடுக்கலாமா, அவங்களுக்கான ஆயுதங்கள் சப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு நட்பு நாடுங்கிறத வந்து கண்டிப்பாக நெய்பர் கண்ட்ரி, அதில் இந்த மாட்டு கருத்து இல்லை. பட் இவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒரு அஃபென்சிவாக ஒரு பகைமையை பார்க்கும்போது பட் ஸ்டில் நம்ம இன்னும் அவங்களுக்கு ஒரு கருணை காட்டுறது சரியாக வருமா? எந்த நாடும் நம்ம எதிரினா பார்க்க முடியாது. இது வரைக்கும் பாகிஸ்தானே வந்து யாராவது எங்கள் எதிரின்னு சொல்லியிருக்கோமா? நம்ம தான் கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் தோக்கடிச்சிட்டோம், ஹாக்கியில் தோக்கடிச்சிட்டோம்னா வில்சர் எடுக்கிறோம், கை தட்டுறோம். ஆனால் பாகிஸ்தானும் ஒரு நாடு தானே. எதிரினடா பார்க்க வேண்டாம் மேடம், பட் ஸ்டில் அவங்க இந்த பிரச்சனை ஏங்க அப்புறம் நம்ம வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது. நம்ம பேசிக் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாகிஸ்தான், காஷ்மீர் எல்லாமே, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லாமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கும். இல்லை மேம், ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து நம்மளோட பொருளாதார க்ரோத், ஜிடிபி இந்த மாதிரி சார்ந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம நாட்டில் இருக்க ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க நாட்டு கண்ட்ரியில் ஒருத்தர் மிலிட்ரி கூட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குது, அவங்களுக்கு ஆயுதங்கள் இது பண்ணுறது வந்து எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு தவறான கருத்து, தவறான விஷயங்கள் மட்டும்தான் மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது வந்து அதுக்காக தான் தனிப்படை இருக்குது, அதுக்காக தான் கவர்னிங் பாடி இருக்குது, அதுக்காக தான் ஆர்மி இருக்குது, அதுக்காக தான் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்காக தான் நேவி இருக்குது. எல்லாமே தனித்தனி இருக்குது. அவங்களுக்கான ஒரு மாஸ்டர்ஸ் தனியாக இருக்காங்க. இந்த துறையில் யார் நல்லா இருக்காங்கன்னு அவங்க தான். எஸ் அ சிட்டிசன் கண்டிப்பாக அந்த வலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவும் தமிழர்கள் சொல்லும்போது வலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, உணர்ச்சி அதிகமாக இருக்குது நமக்கு. நான் சொல்கிறேன், இது அவ்வளோ பேசுகிறோமே, இவ்வளோ நாளாக நம்ம விவசாயிங்க டெல்லியில் போய் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணீங்க? இல்லை, எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க? ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் பீச்சில் போய் லட்சக்கணக்கில் போய் வந்தீங்க. ஏன் விவசாயிகளுக்காக நீங்கள் பீச்சில் போய் லட்சக்கணக்கில் பேர் நின்னீங்களா? இன்னைக்கு பீச்சில் போக முடியாது மேடம், இன்னைக்கு இல்லை. ஜல்லிக்கட்டு இந்த ஜனவரி வந்தது. விவசாயிங்க போன வருஷத்துலேருந்து இருக்காங்க. எப்போ போனாங்க விவசாயிங்க? எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது விவசாயிங்களுக்கு? யாராவது போனாங்களா? இன்றைக்கி தானே பீச்சுக்கு போக முடியாது. இல்லை மேடம், என்னென்னா இது ஓகே, பட் இருந்தாலும் ஒரு மிலிட்ரியிலேருந்து ஒருத்தவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நம்ம ஆட்களை சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து எப்படி எதிர்பார்க்க, எப்படி ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தானே இருக்குது. நீங்கள் சுற்றி அதே இடத்துக்கு வந்தீங்கன்னா பதில் ஒன்று தான் இருக்க போகுது. நீங்கள் அப்படின்னா அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீ போங்க. நேவி எங்கே இருக்குன்னா தெரியாத உங்களுக்கு? போங்க, நேவி கிட்ட பேசிட்டு வாங்க. இதே கேள்வி போய் கேளுங்க, நேவி சீஃப் கிட்ட போய் அந்த கேள்வி கேட்டுட்டு வாங்க. இல்லை ஆர்மி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா ஆர்மி ஜெனரல் இருப்பார், அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, இந்த கேள்வி அவர்கிட்ட எழுப்புங்க. இது நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கலங்க. இல்லை மேடம், நான் என்ன விஷயம் சொல்கிறேன் என்னன்னா, ராஜீவ்காந்தி அவரோட கொலை வழக்கில் பார்க்கும்போது பேட்டரி வாங்கி கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்காக பேரறிவாளன் சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து சிறையில் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு? அதுக்காக உங்களுக்கு லாஸ் இருக்கு மேடம். இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு. இனப்படுகொலை, ஜினோசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் போய் ஒரு ப்ளீட் பண்ண வேண்டியிருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு கொலைக்கு சொல்றீங்க, கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் லாஸ் மேலே கான்ஸ்டிடியூஷன் லாஸ் மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு நம்மளுடைய படை இருக்குது, நேவி இருக்குது, ஆர்மி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை இதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்குது, வேர்ல்டு லெவலில் இதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் ஜி சமிட்டில் பேசுகிறாங்க, இது வந்து உங்களுக்கு ஐநாலையும் பேசிகிட்டு இருக்காங்க பெரிய. அப்போ எதுவுமே நம்பிக்கை கிடையாதா? நம்பிக்கை இல்லைங்க மேடம். ஒரு குறிப்பிட்ட ஆள்களை மட்டும் வஞ்சகப்படுத்துகிறாங்களோ அப்படிங்க செப்பரேட் பண்ணி பார்க்குறோம், ஐசோலேட் பண்ணி பார்க்குறாங்களோ அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இது செப்பரேட் பண்ணி பார்க்குறீங்களோ?
நீங்கள் பீகார் போனீங்கன்னா நக்சலைட் பிரச்சனை எங்களை செப்பரேட் பண்ணி பார்க்குறீங்களா அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் வேறு இடத்துக்கு போகும்போது எங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பார்க்குறீங்கம்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. சால்வ் பண்ணுறதுக்கு தான் சென்ட்ரல் பாடி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் நானும் இங்கே உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்யூ.